தளபதி விஜயுடைய கோல் திரைப்படம் வெளியான 4 நாட்களில் உலக லெவலில் 288 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஸோ கோல் திரைப்படம் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, 4 நாட்களில் கோல் திரைப்படம் என்னென்ன சாதனைகளை முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் நவம்பர் 5ஆம் தேதி வெளியான கோல் திரைப்படத்துக்கு உலக லெவலில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கனால வசூலை தற்போது பல சாதனைகளை முறியடிச்சிட்டு இருக்கு. அந்த வகையில் கோல் திரைப்படம் வெளியான முதல் நாள்லேயே 126 கோடியே 32 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி தமிழ்நாட்டில் இந்த வருடம் அதிக வசூல் செய்த படம் அப்படிங்கிற சாதனை படிச்சிருந்துச்சு. இந்த நிலையில் கோல் திரைப்படம் வெளியான 4 நாட்களில் மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து புதிய சாதனை படிச்சிருக்கு. அந்த வகையில் கோல் திரைப்படம் 4வது நாளில் 20 கோடியும் 4 நாட்களில் மொத்தமாக 108 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் செய்து தமிழ்நாட்டில் இந்த வருடம் வெளியாகி முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை கோட் படம் படைச்சிருக்கு. மேலும் விஜய் கெரியரில் 8வது முறையாக கோல் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் 8 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான 8 படங்களுமே தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி வசூல் செய்திருக்கு. இந்த சாதனை இதற்கு முன்னாடி எந்த ஒரு தமிழ் நடிகரும் பண்ணலை, விஜய் பண்ணியிருக்கார். அடுத்ததாக கேரளாவில் கோல் திரைப்படம் 4வது நாளில் 2 கோடியும் 4 நாட்களில் மொத்தமாக கேரளாவில் மட்டும் 15 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் லியோ படத்தை கம்பேர் பண்ணும்போது கோட் படத்துடைய வசூல் ரொம்பவே அடி வாங்கியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா லியோ படம் அங்கே 12 கோடி ரூபாய் முதல் நாளிலே வசூல் பண்ணிச்சு. அடுத்ததாக கர்நாடகாவில் கோல் திரைப்படம் 4வது நாளில் 4 கோடியும் 4 நாட்களில் மொத்தமாக 21 கோடி ரூபாய் வசூல் பண்ணி விஜய் கெரியர்லேயே கர்நாடகாவில் வெறும் 4 நாட்களில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதன்மை இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததாக கோல் திரைப்படம் ஆந்திரா தெலுங்கானாவில் 4வது நாளில் 2 கோடியும் 4 நாட்களில் மொத்தமாக ஆந்திரா தெலுங்கானாவில் கோல் திரைப்படம் 18 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கோல் திரைப்படத்துக்கு நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதில் 4வது நாளில் 4 கோடி ரூபாய் முதல் நாளை விட 4வது நாள் அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதனால் மொத்தமாக கோல் திரைப்படம் 4 நாட்களில் 13 கோடியே 49 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா கோட் படத்துடைய நார்த் இந்திய தியேட்டர்கள் உரிமத்தை வாங்கின நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. இது விஜய் கெரியரில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. அடுத்ததாக இந்தியாவில் மட்டும் கோட் திரைப்படம் 4வது நாளில் 30 கோடியும் 4 நாட்களில் மொத்தமாக 170 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. தமிழ் படமாக இந்த வருடம் இந்தியாவில் மட்டும் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் கோட் திரைப்படம் முதன்மை இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததாக ஓவர்சீஸில் கோட் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் 4வது நாளில் கோட் திரைப்படம் 200 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. 4 நாட்களில் மொத்தமாக கோட் திரைப்படம் 120 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி தமிழ் சினிமாவில் வெளியாகி ஓவர்சீஸில் வெறும் 4 நாட்களில் 120 கோடி ரூபாய் வசூல் செய்த படம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட சாதனை படிச்சிருக்கு. மேலும் ஓவர்சீஸில் கோட் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கனால ஓவர்சீஸில் மட்டும் கோட் திரைப்படம் 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக 4வது நாளில் கோட் திரைப்படம் உலக லெவலில் 50 கோடியும் 4 நாட்களில் மொத்தமாக கோட் திரைப்படம் உலக லெவலில் 288 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இது குறித்து படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக கோட் திரைப்படம் உலக லெவலில் 4 நாட்களில் மொத்தமாக 288 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா புதிய போஸ்ட்டை வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 5வது நாள் மண்டே. ஸோ இன்றைக்கி கோட் திரைப்படம் 300 கோடி கிளப்பில் இணைஞ்சிட்டதா தகவல் வெளியாயிருக்கு. இதன் மூலம் தளபதி விஜய், அனிருத், லோகேஷ் கனகராஜன் பெரிய இசையமைப்பாளர், பெரிய இயக்குனர் இல்லாமல் கோட் படத்தை எதிர்பார்ப்பு இல்லாமல் ரிலீஸ் பண்ணி 4 நாட்களில் 5 நாட்களில் 300 கோடி கிளப்பில் இணைய வச்சிருக்காரு. இது விஜயோடைய மேஜிக்ஸ் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் லியோ, ஜெயிலருக்கு அடுத்தபடியாக குறைந்த நாட்களில் 300 கோடி கிளப்பில் இணைந்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை கோட் படம் இன்னைக்கு படைச்சிருக்கு. ஸோ ஜெயிலர், லியோ படத்தோடைய சாதனையை கோட் படம் முறியடிச்சிருக்கு. மேலும் கோட் திரைப்படம் முதல் வாரத்தில், அதாவது வெளியான 7 நாட்களில் மொத்தமாக 400 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜெயிலர் படம் வெளியான 7 நாட்களில் 375 கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு. அந்த சாதனையை லியோ முறியடிச்சிச்சு. ஸோ லியோ சாதனையை கோட் படம் முறியடிக்க போகுது. ஸோ கோட் படத்தோட இந்த வசூல் சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.